உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்கள்ல 2 பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் இறந்து போகிறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து அதில் வழக்கு போட்டதாக வருது. அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடிப்போன கணவன் இதில் சம்மந்தமே இல்லாமல் பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் அவர் பேரை சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அந்த அமர்வினுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதையும் சிபிஐ வந்து விசாரிக்கட்டும், இதையும் சிபிஐ விசாரித்து என்னன்னு வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இங்கே சம்மந்தப்பட்டவங்க ஒரு வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாடி தீர்ப்பு வாங்கிட்டாங்க. தீர்ப்பு வாங்கின பிறகு வழக்கு போட்டவங்க இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் அதையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் வெளிச்சம். இது எப்படி ஒரு சரியான நீதியாக இருக்க முடியும் அப்படின்றது. இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதுல உண்மையா பொய்யாங்கிறத விசாரிச்ச பிறகுதான் நீங்க உத்தரவு பிறப்பிக்கவே முடியும்.